மண்வளம் மட்டுமல்லாமல் கடல் வளம் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இதை அரசுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். மேகதாது அணை கட்ட அனுமதிக்க கூடாது. விவசாயிகளுக்கு இந்த மண்டலம் பாலைவனமாகிவிடும். எனவே இரு மாநிலங்களுடைய உறவு பிரச்சனை மட்டுமல்ல, உயிர் பிரச்சனையும் கூட என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி குறிப்பிட விரும்புகிறது. தமிழக அரசு இதனை விவசாயிகளுடைய எண்ணங்களுக்கு 100% பூர்த்தி செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விவசாய கடன் முற்றிலும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளுடைய எண்ணம் மட்டுமல்ல, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இதன் சார்பிலே பத்திரிகை வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். தண்ணீரும் ஜூன் 12ஆம் தேதி திறந்து விடாத சூழலிலே விவசாயிகள் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருக்கிறார்கள். எங்களது கோரிக்கையை ஓரளவு நிறைவேற்றும் வகையில் இன்றைக்கு தற்போது தமிழகத்தினுடைய முதல்வர் விவசாயிக்கு நலன் பயக்கின்ற சில அறிவிப்புகளை செய்திருக்கிறார் என்று அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. விவசாயிகளுக்கு அது 100% பயன் தர வேண்டும் என்று நம்புகிறேன். இல்லை என்றால் விவசாயிகளுடைய குறைகளை 100% தீர்க்க வேண்டியது அரசுடைய கடமை என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு 2வது உயர்ந்த விருது கீர்த்தி சக்ரா வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் சார்பாக, தமிழ் மக்கள் சார்பாக, தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக அவரை உளம் நிறைய பாராட்டுகிறேன். குழந்தைகள், பெண்கள் தொடர்பான பாலியல் தொல்லை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது ஆட்சி பீடத்திலே இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய கடமை. சமீப நாட்களாக குழந்தைகளை வெளியிலே விடுவதற்கு கூட பெற்றோர்கள் அச்சப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அச்சத்திற்கும் பயத்திற்கும் காரணம் கஞ்சா கலந்த பொருள்கள், அது மட்டுமல்லாமல் குடி, டாஸ்மாக் போதைப் பொருட்கள் தான். இதன் அடிப்படையிலேயே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்றவைகளெல்லாம் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் எவ்வளோ நாளில் 24 மணி நேரத்தில் 12 குற்றங்கள் நடைபெற்றதாக எதிர்கட்சி என்ற முறையில் அரசை குறை கூற விரும்பவில்லை. தப்புக்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று தொலைக்காட்சியும் பத்திரிகையும் கூறுகின்றதே நான் கூற விரும்புகிறேன். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இது போன்ற தவறான செயல்களுக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். அரசு முதல் உரிமையாக இதிலே தனி கவனம் செலுத்தி இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான உயர்ந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். தவறு செய்பவர்களை நேரடியாக பார்த்தால் ஷூட்டட் ஆர்டர், அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது, அதில் மாற்று கருத்தே இருக்கக்கூடாது, அவர்களுக்கு யாரும் வாதாடக்கூடாது. மிருகத்தனமான செயலில் ஈடுபடும் போது வேறு வழி இல்லை. 3 வயது பச்சிளம் குழந்தை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. இரவிலே தூக்கம் வருவது கிடையாது. இது போன்ற நிலை இருக்கவே கூடாது. இந்த நிலைக்கு காரணம் தனி மனித ஒழுக்கம் தான். தனி மனித ஒழுக்கம் கெடுவதற்கு காரணம் போதைப் பொருள், குடி. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய அரசாங்கத்தினுடைய கடமை. தயவு கூர்ந்து இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனை முதல் பணியாக எடுத்துக்கொண்டு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆட்சி மாறணும், காட்சி மாறணும்
தமிழக அரசோட நடவடிக்கை அதோட இது சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. பொதுவாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே முதல் நாளும் சொல்கிறோம், இன்றைக்கு 45-50 நாட்களுக்கு பிறகும் சொல்கிறோம், ஆட்சியாளர்களுக்கு பல துறையிலே பல சரி தவறுகளை கண்டுபிடித்து ஆட்சியை செம்மையாக நடத்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு கால அவகாசம் தேவை என்பதிலே மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆனால் கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு, பாலியலுக்கு நேரம் காலமே கிடையாது. உடனடியாக ராணுவ ரீதியாக இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய விஷயங்கள், அதில் மாற்றுக்கருத்தே இருக்கக்கூடாது. அதுதான் அரசாங்கத்தினுடைய இன்றைக்கு முதல் உரிமையாக இருக்க வேண்டும். கட்சி தொடங்கியிருக்காரு, அதனால தமிழக பாஜக பின்னாடி ஏற்படுவாங்க. கட்சி தொடங்கியிருக்காரு பாஜக வந்து வேலைக்கு, அதனால தமிழக பாஜக அமைப்பை தொடங்கி இருக்கிறார். தற்போது அமைப்பை தொடங்கியிருக்கிறார். நீங்க பிஜேபி உள்ள விலகிருக்கீங்க, பிஜேபி உள்ள நீங்க இது வரைக்கும் இருந்தீங்க, இப்ப விலகிருக்கீங்க. இந்த நேரத்தில் அவர்களுடைய அவசியம் கிடையாது, தேர்தல் ஒன்றும் வரப்போறது இல்ல. இப்ப என்ன ரொம்ப விவரமா பத்திரிகைகள் சொல்லி இன்னைக்கும் வந்திருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பல வருடங்களுக்கு பிறகு தன்னை மீண்டும் தனித்தன்மையோடு பலப்படுத்திக் கொள்ள நினைக்கிறது. அதற்கு சரியான நேரம், சமயம் தற்போது வந்திருக்கிறது. இன்னும் பாராளுமன்ற தேர்தலுக்கு 3 வருடம், சட்டமன்ற தேர்தலுக்கு 5 வருடம், உள்ளாட்சி தேர்தலுக்கு 1 வருடம் இருக்கிறது. இதுதான் சரியான தருணம் எங்களுடைய கட்சிக்கு உரம் சேர்ப்பது. நன்றி. இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி வந்து 4வது இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து இப்ப இன்னைக்கு வந்து வெளியோட அந்நிய முதலீடு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிதியமைச்சர். ஆனா வந்து பொருளாதார அளவுல வளர்ச்சியில பொலிட்டிக்கல் அளவுல தான் வளர்ச்சி இருக்கு இந்தியாவோட. பொதுவா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தா அரசியலுக்கு அப்பாற்பட்டு 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா மிகப்பெரிய ஜனநாயகம். கோவிட் காலத்தில் படிப்படியாக சங்கடங்களை தாங்கி உயர்ந்து சிறந்து வளர்ந்து வந்திருக்கிறது என்பதிலே மாற்றுக்கிறது இருக்க முடியாது. நம்முடைய அண்டை நாடுகளில் பார்த்தா நமக்கு கம்பேர் பண்ற 10%, 20% தான் மக்கள் தொகை. அவர்கள் படும் கஷ்டம் இன்னும் வெளியே வர முடியவில்லை. கடன் தொல்லை, பொருட்கள் வாங்கக்கூடிய தொல்லை, இவர்களுக்கெல்லாம் இந்தியா உதவி செய்து கொண்டிருக்கிறது. இதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. நீங்க கோவிட் காலத்தை கம்பேர் பண்ணா இந்த 6 வருட காலத்தில் படிப்படியாக பொருளாதார ரீதியாக நாம் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. மேலும் உயர வேண்டும், சிறக்க வேண்டும், வளர வேண்டும். இந்த போர்லாம் இருக்கு பாருங்க, இதன் அடிப்படையில் பல சங்கடங்கள், பல தொந்தரவுகள். இதை தாண்டி மத்திய அரசு பொருளாதார நிலையை உயர்த்த வேண்டும், பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைக்கக்கூடிய உயர்ந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இந்தியா மிகப்பெரிய ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தில் தனி மனிதர்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்கிறது. இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போகலாம், அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு போகலாம். தேர்தலுக்கு முன்பு ஒரு கட்சியில் இருந்து எதிர்த்து வேலை செய்யலாம், தேர்தலுக்கு பிறகு ஆட்சியாளர்கள் இருக்கிற இடத்துக்கு போய் அவர்களோடு இணைந்து கொள்ளலாம். அதனால இதெல்லாம் ஜனநாயகத்தினுடைய மாண்பு. இதை ஜனநாயகத்தினுடைய மாண்பு. இதை தினந்தோறும் எல்லா கட்சிகளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது, பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விலைவாசி வந்து மாநில அரசு கட்டுப்படுத்தல, மத்திய அரசு கட்டுப்படுத்தல. விலைவாசி இல்ல, பொதுவா மத்திய மாநில அரசுகள் என்று தனிப்பட்ட முறையிலே குறையெல்லாம் சொல்ல நான் விரும்புகிறேன். போர் சூழல், பல பிரச்சனைகள், இதெல்லாம் இப்ப முடிவு பெறக்கூடிய நல்ல நிலை ஏற்படும் என்று நம்புகிறேன். உலக அளவிலே இது எல்லோருக்கும் தேவை, எல்லா நாடுகளுக்கும் தேவை. இந்தியாவும் அந்த வகையிலே பொருளாதார ரீதியாக உயர வேண்டும், பொருட்களுடைய விலை குறைய வேண்டும், மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம்.